பாலைவனம் என்றாலே பலரின் மனதில் முடிவில்லாத மணல், கொளுத்தும் வெயில், தண்ணீர் இல்லாத வெறுமையான நிலம் என்ற காட்சிகள் தோன்றலாம். ஆனால் அந்த வெறுமையின் பின்னால் பூமியின் மிகவும் கடினமான சூழலில் உயிர் பிழைக்கும் அதிசய உயிரினங்கள் வாழ்கின்றன. 50 டிகிரி செல்சியஸை தாண்டும் வெப்பம், பல மாதங்கள் மழையில்லாத நிலை, பகலில் கொதிக்கும் மணல், இரவில் கடுமையான குளிர். இத்தகைய சூழலிலும் உயிரை தக்க வைத்திருக்கும் விலங்குகள் பரிணாம வளர்ச்சியின் மிகச்சிறந்த உதாரணங்கள். உலகின் மிகப்பெரிய சூடான பாலைவனமான சகாராவில் இருந்து அரேபிய பாலைவனம், நமீப், கலஹாரி, கோபி, மொஹாவே, அட்டகாமா மற்றும் ஆஸ்திரேலியாவின் பாலைவனங்கள் வரை ஒவ்வொரு பாலைவனத்திற்கும் தனித்துவமான உயிரியல் உலகம் இருக்கின்றன. வெளியே பார்த்தால் அனைத்தும் ஒரே மாதிரி தோன்றினாலும் அங்கு வாழும் உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்டவை. பாலைவனத்தின் அரசன் என்று அழைக்கப்படுவது ஒட்டகம். ஒரு முறை தண்ணீர் கிடைத்தால் 100 லிட்டருக்கும் அதிகமான தண்ணீரை மிக குறுகிய நேரத்தில் குடிக்கும் திறன் இதற்கு இருக்கின்றது. அதன் திமிலில் தண்ணீர் அல்ல, கொழுப்பு சேமிக்கப்படுகிறது. உணவும் தண்ணீரும் கிடைக்காத நேரங்களில் அந்த கொழுப்பே உடலுக்கு ஆற்றலாகவும் மாறுகின்றது. அதன் அகலமான பாதங்கள் மணலில் புதையாமல் நடக்க உதவுகின்றன. பாலைவனத்தில் வாழும் பெனக் நரிகள் உலகின் மிகவும் அழகான வேட்டையாடிகளில் ஒன்று. வட ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனத்தில் வாழும் இந்த சிறிய நரியின் பெரிய காதுகள் வெறும் கேட்பதற்காக மட்டுமல்ல, அதன் உடலின் அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றி உடலை குளிர்விக்கவும் உதவுகின்றன. பகலில் மறைந்து இரவில் மட்டுமே வேட்டையாடும் பழக்கத்தால் வெப்பத்தையும் அது தவிர்க்கிறது. அரேபிய பாலைவனங்களில் வாழும் ஒரிக்ஸ் மான் பல நாட்கள் நேரடியாக தண்ணீர் குடிக்காமலேயே உயிர் வாழக்கூடியது. தாவரங்களில் இருக்கும் ஈரப்பதம் மற்றும் உடலின் சிறந்த நீர் சேமிப்பு முறைகளே இதற்கு காரணம். ஒரு காலத்தில் அழிவின் விளிம்புக்கு சென்ற இந்த விலங்கு பாதுகாப்பு முயற்சிகளால் மீண்டும் இயற்கைக்கு திரும்பியிருக்கிறார்கள். பாலைவனங்களில் விஷப்பாம்புகளும் அதிகம் காணப்படுகின்றன. சைடு வைண்டர் போன்ற சில பாம்புகள் மணலின் மீது பக்கவாட்டாக நகரக்கூடியது. இதனால் வெப்பமான மணலோடு உடல் தொடும் பகுதி குறைகின்றது. இந்த தனித்துவமான நகரும் முறை பாலைவன வாழ்க்கைக்கு ஏற்ப அமைந்திருக்கும் அற்புதமான ஒரு அமைப்பு. அதை போல தேள்கள் பாலைவனத்தின் மிகவும் பழமையான உயிரினங்களில் ஒன்று. பல கோடி ஆண்டுகளாக மிக குறைந்த மாற்றங்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள். பகலில் பாறைகளின் அடியிலும் வளைகளிலும் மறைந்து இரவில் பூச்சிகள் மற்றும் சிறிய உயிரினங்களை வேட்டையாடுகிறார்கள். சில தேள் இனங்கள் பல மாதங்கள் உணவின்றி உயிர் வாழும் திறன் கொண்டது. அதை போல பாலைவனங்களில் வாழும் பல்லிகள் மற்றும் கெக்கோக்களும் வியப்பூட்டக்கூடியவை. சில பல்லிகள் அதிக வெப்பம் ஏற்பட்டால் 2 கால்களில் ஓடுகிறார்கள். சில தங்களின் உடலின் நிறத்தை மாற்றி வெப்பத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். சில இனங்கள் மணலுக்குள் சில வினாடிகளில் மறைந்து எதிரிகளிடம் இருந்து தப்பிக்கிறார்கள். அதை போல நமீப் பாலைவனத்தில் வாழக்கூடிய நமீப் பீட்டில் என்ற வண்டு உலகின் மிகவும் புத்திசாலித்தனமான உயிரினங்களில் ஒன்று. கடலிலிருந்து வரும் பனிமூட்ட துளிகளை தனது முதுகில் சேகரித்து அவற்றை வாய்க்குள் வலியச் செய்து குடிக்கிறது. மழை இல்லாத பாலைவனத்தில் கூட இந்த முறையால் தண்ணீரை பெறுகின்றது. அதை போல பாலைவன பறவைகளும் அதே அளவு திறமையானவை. சாண்டா கிளவுஸ் என்ற பறவை பல கிலோமீட்டர் தூரம் பறந்து தண்ணீர் குடித்து தனது மார்பு பகுதி இறகுகளில் தண்ணீரை உறிஞ்சி குஞ்சுகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. பாலைவனத்திலே பெற்றோர் பராமரிப்பின் மிகச்சிறந்த உதாரணங்களில் ஒன்று இந்த பறவை. அதை போல அட்டகாமா போன்ற சில பாலைவனங்களில் பல ஆண்டுகள் மழையே பெய்யாது. இருந்தாலும் நுண்ணுயிர்கள், பூச்சிகள் மற்றும் சில தாவரங்கள் அங்கு உயிருடன் இருக்கின்றன. கடலிலிருந்து வரும் பனிமூட்டமே அவற்றின் முக்கிய நீராதாரமாகவும் இருக்கிறது. உயிர் வாழ்வதற்கான இயற்கையின் திறனை அது நிரூபிக்கிறது. ஆக பாலைவனத்தில் இரவு நேரம் முற்றிலும் வேறுபட்ட உலகம். பகலில் வெப்பத்தால் மறைந்திருந்த உயிரினங்கள் அனைத்தும் இரவில் வெளியே வருகிறார்கள். நரிகள், ஆந்தைகள், பாம்புகள், தேள்கள், பூச்சிகள், சிறிய பாலூட்டிகள் என முழு பாலைவனமும் உயிர்ப்போடு இயங்க துவங்கும். பாலைவன உயிர்களின் மிகப்பெரிய ரகசியம் அவற்றின் நீர் மேலாண்மை. சில உயிரினங்கள் வியர்வையே வெளியிடுவதில்லை. சிலவற்றின் சிறுநீர் மிகவும் அடர்த்தியாக இருக்கும்.
சில உயிரினங்கள் சுவாசத்தின் மூலம் வெளியேறும் நீரை கூட குறைத்து உடலுக்குள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் அதன் உயிருக்கு சமம். அதே சமயம் இன்று பாலைவனங்களும் பாதுகாப்பாக இல்லை. காலநிலை மாற்றம், மனித குடியேற்றம், சட்டவிரோத வேட்டை, சாலை அமைப்புகள் மற்றும் கனிமவள சுரங்கங்கள் பல உயிரினங்களின் வாழ்விடங்களை அழித்து வருகின்றன. ஏற்கனவே மிகவும் கடினமான சூழலில் வாழும் இந்த உயிரினங்களுக்கு மனித நடவடிக்கைகள் புதிய அச்சுறுத்தலாகவும் மாறியிருக்கின்றன. அதே நேரத்தில் பாலைவன உயிரினங்கள் மருத்துவம், உயிரியல் மற்றும் பொறியியல் துறைகளிலும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உதவுகின்றன. நமீப் வண்டின் நீர் சேகரிப்பு முறை, பாம்புகளின் நகரும் முறை போன்றவை புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க விஞ்ஞானிகளுக்கு ஊக்கமளிக்கின்றன. பாலைவன உயிரினங்களின் தகவமைப்புகளை பார்த்து விஞ்ஞானிகள் இன்று புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருகிறார்கள். எதிர்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்கும் கருவிகள், வெப்பத்தை தாங்கும் ஆடைகள், புதிய வகை ரோபோக்கள், சிக்கனமான கட்டிடங்கள் உருவாகுவதற்கு இந்த பாலைவன உயிரினங்களே மனிதனுக்கு வழிகாட்டியாகவும் மாறியிருக்கிறது. இயற்கை என்பது வெறும் அழகான காட்சிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அது எதிர்கால அறிவியலின் மிகப்பெரிய ஆசிரியராகவும் இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் பூமியில் உயிர் வாழ முடியாத இடம் என்று எதுவுமே இல்லை என்பதை பாலைவனங்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன. உயிர்கள் சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொண்டால் மிகவும் கடினமான உலகத்திலும் வாழ முடியும் என்பதை இந்த உயிரினங்கள் நிரூபிக்கின்றன. எனவே பாலைவனம் என்பது உயிரற்ற வெறுமை அல்ல, அது பொறுமை, புத்திசாலித்தனம் மற்றும் பரிணாம வளர்ச்சியின் உயிருள்ள அருங்காட்சியகங்கள். கொளுத்தும் மணலின் கீழும் இரவின் அமைதியிலும் எண்ணற்ற உயிரினங்கள் தங்கள் வாழ்வுக்காக தினமும் போராடி கொண்டிருக்கின்றன. அந்த மறைந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் போது இயற்கையின் எல்லையற்ற திறனை நாம் உணர ஆரம்பிக்கிறோம்.